வணக்கம். இது தண்ணீர் பஞ்சத்தை பற்றி வீடியோ. அதாவது வந்து மழை பெய்யல. ஒரு 4-5 வருஷத்துக்கு மழை பெய்யல. தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இது வந்து நான் வந்து சின்ன வயசில் அனுபவித்தது. அதாவது வந்து 1989க்கு முன்னாடி இது பொள்ளாச்சியில் நடந்த உண்மை சம்பவம். இது சுத்தமாக 2-3 வருஷம் மழையே கிடையாது. சுத்தமாகவே மழை பெய்யல. குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து கிணத்துலேருந்து எடுத்து குடிக்கணும். மழையே இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் கம்மியாகிட்டே வந்தது. ஒரு சில கிணத்துல தண்ணியே இல்லை, சுத்தமாக குடிக்கிறதுக்கே தண்ணி இருக்காது. ஏதோ இருக்கிற கிணத்துல போய் எல்லோரும் தண்ணி வந்து குடிச்சிட்டு வந்தோம். ரொம்பவே தண்ணி பஞ்சம். அதாவது மரங்கிறங்க எல்லாமே காஞ்சிட்டு இருக்குது. சாப்பாட்டுக்கே பஞ்சம், தண்ணி சுத்தமாக குடிக்கிறதுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் கிணத்துல ஒரு அடி தண்ணி, அதாவது வந்து குடமுட்டா மோந்து குடிக்க முடியாது. அதாவது பக்கெட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று விட்டோம்னா மோந்து குடிக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தது. அதை தான் குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த கிணத்துல வந்து தவக்காய் நிறைய இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே வந்து கிணறு வந்து மண் மட்டத்துக்கு இருக்கிறதுனால தண்ணி வாசத்துக்கு வந்து தவக்காய் நிறைய போய் உள்ள விழுந்துடும். எங்கேயுமே தண்ணி இருக்காது. அது வந்து அந்த தண்ணி வாசத்துக்கு வந்து நிறைய தவக்காய் உள்ளே போய் விழுந்து ஒரு ஆயிரக்கணக்கான தவக்காய் வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருந்தது. அதை எப்படி மோந்து பாசம் இருக்குது இல்லை கசகசன்னு இருக்குது, அப்படியே அலாசி விட்டு பக்கெட் விட்டு ஒரு சுற்றினோம்னா அந்த பாசமெல்லாம் விலைக்கு அப்படியே மோந்து குடிச்சிட்டு வந்தேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, கரண்ட் வந்து மோட்ரு வழியாக பாஸ் ஆகி, மோட்ரு வந்து அப்போ வந்து தண்ணிக்குள்ளே போடுற மோட்ரு கிடையாது, மேலே பெட்டில் வைக்கிற மோட்ரு. கிணத்துக்கு மேலேயே மோட்ரு இருக்குது. இரும்பு பைப்பு வந்து கிணத்தினுடைய அடிப்பகுதி வரைக்கும் பைப் போகுது. இரும்பு பைப்புங்கிறனால மோட்டரில் கரண்ட்டு பாஸ் ஆகி தண்ணி வரைக்கும் போய் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற தவக்காய்கள்லாம் செத்து போச்சு. செத்து அப்பவும் அதை தான் குடிச்சிட்டு இருந்தோம். ஒரு 2-3 நாள் ஆகும்போது, ஒரு வாரம் ஆகும்போது இந்த செத்த தவக்காய்கள் அப்படியே இத்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணிக்குள்ளே இருந்து இத்து போய் தண்ணியில் அப்படியே கரைஞ்சிருச்சு. அதாவது வந்து தவக்காயினுடைய சதை தனியாக, இப்போ எலும்பு தனியாக அப்படியே எல்லாம் மிதக்குது. தண்ணி மோந்தோம்னா அப்படியே கூழ் மாதிரி இருக்குது. தண்ணியாக இருக்காது. அதான் ஆயிரக்கணக்கான தவக்காய், 1-2ன்னா ஒரு 10-20னா தெரியாது. ஆயிரக்கணக்கான தவக்காய் இருக்கிறப்ப வந்து பூரா அப்படியே கசகசன்னு அப்படியே பூரா தண்ணியில் கரைஞ்சு இத்து போய் கரைஞ்சு ஒரு வாரங்கில அந்த மாதிரி ஆயிடுச்சு தண்ணி. அப்புறம் அதையவே எடுத்து பக்கெட்டில் மோந்துட்டு வந்து வெள்ளை துணி வச்சு குடத்தில் வடிகட்டி அதைத்தான் குடித்தோம். பயங்கரமாக வாசம் அடிக்கி. அதாவது வந்து குடிக்கும்போது வந்து மோந்து பார்க்கக்கூடாது தண்ணியை. சாப்பிட்றோமா, தண்ணி குடிக்கும்போது வந்து தண்ணி மோந்து பார்க்கக்கூடாது. தண்ணி வந்து அந்த சதைகள் மட்டும் ஏதோ வடிகட்டினோம்னா அந்த எலும்பு சதைகளை வந்து வெள்ளை துணியில் நின்று. ஆனால் வாசம் அடிக்கிறது தண்ணியில் கரைஞ்ச அந்த சதைகளை வந்து துணியில் நிற்காது. அப்படியே வலுவலுன்னு தண்ணியே வந்து தண்ணியாக இருக்காது. ஊற்றினோம்னா, டம்ளரில் ஊற்றினோம்னா எண்ணெய் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. எண்ணெய் அளவு கெட்டி இருக்காது, கொஞ்சம் குளன்னு அப்படியே தண்ணியாக இருக்குது. அப்படித்தான் குடிக்கிறோம், அப்படித்தான் குடித்தோம். ஒரு 10-15 பேர் அளவுக்கு அந்த மாதிரி தண்ணி தான் குடித்தோம். வேறு எங்கேயுமே தண்ணி இருக்காது கிணத்துல. யார் கிணத்துல போய் கேட்டாலும் அவங்களுக்கு அளவாக இருக்குது, கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, குடிச்சுதான் ஆகணும். குழந்தையா குடித்தது வந்து ஒரு 3-4 பேர் சின்ன வயசில் அந்த தண்ணியை குடித்தது. நான் இன்னொரு 3 பேர் அந்த மாதிரி. ஆனால் வேறு வழி கிடையாது, அந்த தண்ணியை தான் குடிச்சாகணும். வடிகட்டி வெள்ளை துணியில் வடிகட்டி தண்ணி மோந்து குடிக்கும்போது வந்து மோந்து பார்க்குறதில்ல, அப்படியே குடிச்சிக்கிறது. எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம், வயிறு நிறைய குடிச்சிக்கலாம். ஆனால் மோந்து பார்க்காம தண்ணி வந்து வாசம் பயங்கரம் வாசம் அடிக்கும். அப்படியே மோந்து பார்த்தாலும் குடிக்கவே முடியாது. இன்றைக்கெல்லாம் எத்தனை பேர் அப்படி தண்ணியை குடிப்பீங்கன்னு நினச்சிங்கனாலே வாந்தி எடுத்துடுவீங்க. அந்த மாதிரி தண்ணி அது. மோந்து பார்க்காம குடிக்கணும். அப்புறம் வந்து சாப்பிட்டு கை கழுவுனா நம்ம டீ டம்ளரில், சின்ன டம்ளர் டீ அட்டை டம்ளர் இருக்கலாம், அதில் வந்து 1 டம்ளர் தண்ணியில் அது ஒரு 50 மில்லி தண்ணி அவ்வளோதான் இருக்குது. 50 ml தண்ணியில் தான் கை கழுவணும். சும்மா நினச்ச மாதிரி அப்படியே சொம்பில் மோந்து ஊற்றி தாராளமாலாம் கை கழுவ முடியாது. அந்த கை கழுவுன இடத்துல தண்ணி கீழே விழுந்தால் அது விழுந்த இடம் தெரியாது.
அவ்வளவுதான் அதுக்கு தண்ணி இருக்குது. கீழே விழுந்துன்னா ஈரமாகாது மண்ணில். அந்த மாதிரி தான் கை கழுவணும். இத்தனையும் ஊற்றி கை அப்படியே நனைச்சி தேய்ச்சிட்டு மறுபடி கொஞ்சம் ஊற்றி அப்படியே பண்ணி அப்படியே கையை கழுவிக்கிறது. அப்படித்தான் இருந்தோம். தண்ணி பஞ்சம் ஏற்பட்டால் அப்படியெல்லாம் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து நம்மளை வந்து தண்ணி பஞ்சம் இல்லாமல் வச்சிருக்கிறாங்க. எங்கேயோ இருந்து தண்ணி கொண்டு வந்து சப்ளை பண்ணி கொடுத்துட்டு நம்மளுக்கு தண்ணி கஷ்டம் தெரியாமல் வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. தண்ணி கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் இருக்குது. ஒரு வேளை ரொம்ப நாள் ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி மழை பெய்யலைன்னா அரசாங்கத்தினாலே ஒன்றும் பண்ண முடியாது. எங்கிருந்து தண்ணி கொண்டு வருவாங்க? ஏதோ அங்கங்கே மழை பெய்யுது, எப்படியோ இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. ஆற்றுலேருந்து தண்ணி கொண்டு வந்துடுறாங்க, எப்படியோ தண்ணி பிரச்சனை இல்லாமல் வச்சுருக்குறாங்க. ஆனால் அதே வந்து சுத்தமாக ஒரு 10 வருஷத்துக்கு மழை இல்லை, இப்போ இந்த வருஷமே தண்ணி பஞ்சம் வரும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் வந்து ரொம்ப 2-4-5 வருஷத்துக்கு மழை இல்லைன்னா அரசாங்கத்தினாலே தண்ணி குடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நடக்கும், தண்ணி பஞ்சம் ஏற்பட்டால் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். தண்ணி வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் இருக்க வரைக்கும் நல்லது. செலவு பண்ணலைனாலும் தண்ணி பஞ்சம் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. மழை இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம தண்ணி செலவு பண்ணாலும் கம்மியாக செலவு பண்ணாலும் தண்ணி பஞ்சம் ஏற்படும் போது ஏற்பட்டு தான் தீரும். ஆனால் எதுக்கு இருந்தாலும் தண்ணி வந்து கம்மியாக உபயோகப்படுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு இருக்கிறவையில வந்து எத்தனை பேர் தண்ணியில் தவக்காய் இருந்தால் குடிப்பீங்கன்னு தெரியல. அந்த தவக்காய் இருக்கிற தண்ணி குடிக்கிறதே இன்னைக்கெல்லாம் கஷ்டம். உயிரோட தவக்காய் இருந்தாலே அந்த தண்ணியை குடிக்க மாட்டேங்க. ஆனால் நாங்கள்லாம் வந்து செத்து போய் அந்த சதையெல்லாம் அப்படியே மோந்து பார்க்காம அந்த தண்ணியெல்லாம் குடித்தோம். இன்னைக்கு நினச்சாலும் எப்படியோ குடித்தோம். இன்னைக்கு இருந்தாலும் குடிப்போமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இது வந்து நான் மட்டும் குடிக்கல. இது வந்து நான் பொய்யான வீடியோவும் கிடையாது. எங்க கூட குடிச்சைக்கு இன்னும் 10 பேர் இருக்கிறாங்க. அந்த 2.5 வயசுல குழந்தையா குடிச்சைக்கு 2-3 பேர் இருக்கிறாங்க. அந்த தண்ணி குடிச்ச ஆளுகளும் இன்னும் பொள்ளாச்சியில் இருக்குது. அந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே குடியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். அவங்க வந்து அங்கேயே தான் இருக்கிறாங்க. சரி, தண்ணி வந்து அளவாக செலவு பண்ணுங்க. சரி, நன்றி.